நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவம் பெரிய அளவில் மாற்றம் கண்டு வருகிறது. தாக்குதல் ஒத்திகை, புதிய ரக போர் கருவிகள் இணைப்பு என முழுவீச்சில் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. இப்போது குறைந்த தூர இலக்குகளை தாக்கக்கூடிய இக்லாயஸ் என்கிற சிறிய ரக ஏவுகணைகளை ரஷ்யாவிடம் இருந்து பெற்றுள்ளது. அவசர கால கொள்முதல் அதிகாரங்களின் கீழ் கையெழுத்திடப்பட்ட 260 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் மூலம் இது கிடைத்துள்ளது. இந்த இக்லாயஸ் வகை ஏவுகணைகளை எந்த நிலப்பரப்பில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். தோளில் சுமந்து செல்லும் அளவுக்கு எடை குறைவானதாக இருக்கும். இதில் ஏவும் அமைப்பு, ஏவுகணைகள் என 2 முக்கிய பகுதிகள் உள்ளன. இதனை ராணுவ வீரர்கள் தோளில் சுமந்து சென்று எங்கு வேண்டுமானாலும் வைத்து தாக்குதல் நடத்தலாம். ஏவும் அமைப்புக்குள் ஏவுகணைகளை வைத்து தோளில் சுமந்து கொண்டே சுடலாம். எதிரிகளின் இலக்கில் இருந்து வரும் அகச்சிவப்பு கதிர்களை ஏவுகணை உள்வாங்கிக் கொள்ளும். இதன் மூலம் ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய ரக விமானத்தை கூட அவைகள் வானில் பறக்கும் போதே துல்லியமாக குறிவைத்து அழிக்க முடியும். இது 6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் 3.5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. ஆயிரத்து 1990களில் இருந்து இதுபோன்ற கருவிகள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் இப்போது உள்ள இக்லா மாடல் மேம்பட்டது. ஏற்கனவே எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள், ஆளில்லா விமானம் மூலம் ஆட்டம் காட்டி வரும் நிலையில் அவைகளை இது துல்லியமாக தாக்கி அழிக்கும். ஜம்முவில் உள்ள 16 காப்ஸ் மண்டலத்திற்கு அருகே இந்த அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவ ட்ரோனை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் இதேபோல 48 ஏவும் அமைப்புகள், 90 ஏவுகணைகளை வாங்க பாதுகாப்புத்துறை டெண்டர் விட்டுள்ளது. இக்லாயஸ் தவிர ட்ரோன் கண்டறிதல் மற்றும் இடைமறிப்பு அமைப்பை இந்திய ராணுவம் பயன்படுத்துகிறது. இது 8 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும் ட்ரோன்களை கண்டறிந்து ஜாம் செய்து அழிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுபோல DRDO சார்பில் உளவு தகவல் சேகரிப்பு மற்றும் கண்காணிப்புக்கான அதிநவீன கருவி வான்வெளியில் 17 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கவிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது. உளவு தகவல் சேகரிப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை வெற்றியடைந்தது ஒரு மைல்கல் என DRDO தலைவர் சமீர் தெரிவித்தார். இப்படி தொழில்நுட்ப ரீதியாக இந்திய ராணுவம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் ராணுவ தளவாட பற்றாக்குறை நிலவுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.